உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 22 6ஆம் மாதம் 2026 சோமவாசரம் என்று சொல்லக்கூடிய திங்கட்கிழமை, பராபவ வருடம் ஆனி மாதம் 8ஆம் நாள், அட்டமி திதி, உத்திர நட்சத்திரம், சித்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய தினம் அவிட்டம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். அவிட்டம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் தனம், ரிஷபம் ஊக்கம், மிதுனம் சுகம், கடகம் பயம், சிம்மம் மறதி, கன்னி ஓய்வு, துலாம் பிரிவு, விருச்சிகம் ஈகை, தனுசு சாந்தம், மகரம் சினம், கும்பம் அமைதி, மீனம் சுபம். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. வாஸ்து சம்பந்தமாக, ஆன்மீகம் சம்பந்தமாக, ஜோதிடம் சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, வாஸ்துவை பற்றி பார்க்க போகிறோம். நிறைய பேர் எனக்கு கடிதம் எழுதியிருக்கீங்கள், வாஸ்துவை பற்றி சொல்லுங்கோ ஐயா, வாஸ்து விஷயங்களை பற்றி சொல்லுங்கோ என்று நிறைய பேர் கேட்டதற்கிணங்க இன்றைக்கு வாஸ்துவை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். முதலாவது விஷயம், வாஸ்து என்பது பூமி சுற்றி கொண்டே இருக்குது, சூரியன் சுற்றி கொண்டே இருக்குது, பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி கொண்டு இருக்கிறது. பூமி சுற்றுவதனால் சில விசைகள் உருவாகுகின்றன. நல்ல விசையும் இருக்குது, கெட்ட விசையும் இருக்குது. நாங்கள் கட்டக்கூடிய வீடு நல்ல விசைகளை வீட்டுக்குள்ளே வார மாதிரியும், தீய விசைகள் வீட்டுக்குள்ளே வடாமல் அடைச்சும் கட்டக்கூடிய வீடு தான் வாஸ்து முறைப்படி கட்டக்கூடிய வீடு. நல்ல சக்திகள், பாசிட்டிவ் வைப்ரேஷன் வீட்டுக்குள்ளே வரணும். நெகட்டிவ் வைப்ரேஷன், தீய சக்திகள் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. அந்த மாதிரி ஒரு அமைப்பான வீடை கட்டிட்டோம்னா அந்த வீடு வாஸ்து முறைப்படி அமைக்கப்பட்ட வீடு என்று நாங்கள் சொல்கிறோம். ஆனாலும் 100க்கு 100 வாஸ்து முறைப்படி வீட்டை அமைக்க முடியாது. ஏதாவது சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கும். ஆனாலும் முடிந்த அளவு வாஸ்து முறைப்படி வீட்டை அமைத்தால் அந்த வீட்டில் அமைதியும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்திருக்கும் என்பது கண்கூடாக காணப்பட்ட உண்மை. சரி, வீட்டு வாசலில் கோபுர நிழல் விழக்கூடாது. கோபுரத்தினுடைய இணலை நாங்கள் மிதிக்கக்கூடாது என்று வாஸ்து சாஸ்திரம் சொல்லுது, தர்மசாஸ்திரமும் சொல்லுது. கோபுரத்தினுடைய இணலை கடக்கக்கூடாது, மிதிக்கக்கூடாது. எங்களுடைய வீட்டின் முத்தத்தில் அல்லது வீட்டுக்கு மேலே
ஒரு கோயில் கோபுரத்தின் இணல் விழக்கூடாது, அது வாஸ்து முறைப்படி அது குற்றம் என்று சொல்கிறது. மத சின்னங்கள் அல்லது கோபுரத்தின் இணல் வீட்டு வாசல்ல, வீட்டின் முன்னுக்கு, வீட்டு முற்றத்தில் விழக்கூடாது என்று சாஸ்திரம் சொல்லுது. வீட்டுக்குள்ள கோபுரத்தின் இணல் விழக்கூடாது, கோபுரத்தின் இணலை கடக்கக்கூடாது, கோபுரத்தின் இணலை மிதிக்கக்கூடாது, வீட்டுக்கு மேலே கோயில் கோபுர இணல் விழக்கூடாது. இது ஒரு வாஸ்து சாஸ்திரத்தில் முதலாவது விதி. அதே மாதிரி இன்னும் சில விஷயங்கள் வாஸ்து சாஸ்திரப்படி கூடாத விஷயங்களை பற்றி நான் சொல்லித்தரேன். 3 வாசல் ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடாது, இதுவும் வாஸ்து சொல்லுது. நீங்கள் சொல்கிற மாதிரி வீட்டு வாசல், வீட்டு கேட்டுட வாசல், வீட்டு டூம்புட வாசல் 3ம் ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடாது. ஒரே நேர்கோட்டில் வீட்டில் 3 வாசல்கள் இருக்கக்கூடாது. 2 வாசல் இருந்தால் அது கொஞ்சம் பரவாயில்லை, அதுவும் கூடாது தான். ஆனாலும் 2 வாசல்கள் ஒன்றுக்கு நேராக ஒரு வாசல் இருக்கலாமே தவிர 3 வாசல்கள் ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடாது. சில வீடுகளை போய் பார்ப்போம், கேட்டை திறந்தோன்னே கேட் வாசல் இருக்கும். சரியாக கேட் வாசலுக்கு நேராகவே வீட்டு வாசலும் அமைஞ்சிருக்கும். வீட்டு வாசலுக்கு நேராக 3ஆவதாக அந்த வீட்டில் ஒரு ரூம் கட்டியிருப்பினும் அந்த ரூமோட வாசலும் இருக்கும். அப்போ கேட் வாசல், வீட்டு வாசல், ரூம் வாசல் 3ம் ஒரே நேர்கோடில் நேராக இருக்கக்கூடாது. இது வாஸ்துப்படி குற்றம் என்று சொல்லுகிறோம். கேட் வாசல் தானாண்டா கேட் வாசல் இல்லை, வீட்டுக்குள்ளேயே 3 வாசல் ஒன்றா இருக்கக்கூடாது. அது 2 ரூம் வாசலும், அடுப்படி வாசல், ரூம் வாசல், வீட்டு வாசல் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் இருக்குது. அது தவறு. ஒரே நேர்கோட்டில் நேராக வீட்டு வாசல்கள் 3 வாசல்கள் நேராக இருக்கக்கூடாது என்று வாஸ்து சாஸ்திரம் சொல்லுது. அதையும் நீங்கள் வீடு கட்டைக்குள்ளே கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. வீடு வாங்கிக்குள்ளே நீங்கள் பார்க்கணும், காலி இடங்கள் எப்பவும் வடக்கு கிழக்கில் அதிகமான காலி இடங்களும் தெற்கு மேற்கில் குறைவான காலி இடங்களும் இருக்கிற மாதிரி வீடை வாங்க வேண்டும். எப்பவும் வீடு எப்படி இருக்கணும், ஒரு காணி இருக்கும், சதுரமோ நீள் சதுரமோ ஒரு காணி ஒன்று இருக்கும். அந்த காணிக்குள்ளே வீடை கட்டியிருப்பீங்க. வீட்டுக்கு வெளியில் இடம் கொஞ்சம் இருக்கும். வீட்டை சுற்றி மதில் சுவர் கட்டியிருப்பீங்க. நடுவில் வீட்டை கட்டியிருப்பீங்க. வீட்டுக்கு மதில் சுவருக்கும் இடையில் காணி வெறும் இடம் கொஞ்சம் இருக்கும். அந்த வெறும் இடம் தெற்கு மேற்கு அதிகமான இடமும் வடக்கு கிழக்கு குறைவான இடமும் இருக்கக்கூடாது. எப்பவும் வடக்குலையும் கிழக்குலையும் அதிகமான இடமும் தெற்கிலையும் மேற்கிலையும் குறைவான இடமும் இருக்க வேண்டும். வீடு வாங்கக்குள்ள அதை பாருங்க. வீட்டை சுற்றி ஒரு ரவுண்ட் அடித்து வந்தீங்களா இருந்தால், நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்கும் என்று நினைக்கிறேன். ஒரு வீட்டுக்கு காணி ஒன்று இருக்கும். காணியில் சுற்றி மதில் சுவர் கட்டியிருப்பீங்கள், இல்லது வேலி இருக்கும். ஏதோ ஒரு அடைப்பு கொண்டு உங்களோட காணியை அறிக்கை பண்ணுறதுக்கு அடைப்பு கொண்டு இருக்கும். நடுவில் வீடை கட்டியிருப்பீங்க. வீட்டுக்கு வெளியில் உள்ள காலி இடம் தெற்கு மேற்கு குறைவாக இருக்க வேண்டும். வடக்கு கிழக்கு அதிகமாக இருக்க வேண்டும். வடக்கை விட மேற்கில் அதிகமான இடமும் கிழக்கை விட தெற்கில் அதிகமான இடமும், அதாவது வீட்டில் 4 திசை இருக்குது, வடக்கு கிழக்கு தெற்கு மேற்குன்னு இருக்குது. வடக்கு கிழக்கில் அதிகமான காலியிடம் இருக்க வேண்டும். தெற்கு மேற்கில் குறைவான இடம் இருக்க வேண்டும். அந்த மாதிரி வீடு அமைய வேண்டும். அப்படி அமைந்தால் அது வாஸ்துப்படி சுத்தமாக அமையப்பட்ட வீடு, வாஸ்துப்படி குற்றமில்லாத வீடு என்று அதை நாங்கள் சொல்கிறது. எப்பவும் வீட்டுக்குள்ளே இருக்கக்குள்ள
மூச்சு விட சிரமமாக, அடைத்த வீடுன்னு சொல்லுவீங்க. சில பேர்கிட்ட வீடு போய் பார்ப்போம், அதில் ஜன்னலே இருக்காது, காற்றோட்டமே இருக்காது, வீட்டுக்குள்ளே மூச்செடுக்க கூட கஷ்டமாக இருக்கும். அந்த வீடு நல்ல வீடு, வாஸ்து முறைப்படி அமையப்பட்ட வீடுன்னு அதை சொல்லலாது. வீட்டுக்குள்ளே போகக்குள்ள முட்டாக இருந்ததுண்டா, மூச்செடுக்க கஷ்டமாக இருந்ததா இருந்தால், காற்றோட்டம் இல்லாத வீடாக இருந்ததுண்டா, அந்த வீடு வாஸ்துப்படி குற்றமுள்ள வீடு. சில வீட்டுக்குள்ளே நாங்கள் வாஸ்து பார்க்க கூப்பிடுவாங்கள, ஐயா வந்து எங்களோட வீடை வாஸ்து பார்த்து தாங்கோன்னு. நாங்கள் அப்படி போய் பார்க்கக்குள்ள வீட்டுக்குள்ளே போனோன்னே இட்டு முட்டாக இருந்து கொண்டே இருக்கும். ஜன்னல் இருக்காது, காற்றோட்டம் இருக்காது, சூரிய வெளிச்சம் இருக்காது, மூச்சு முட்டி கொண்டு இருக்கும். அது நல்ல வீடு அல்ல. வீட்டுக்குள்ளே காற்றோட்டம் இருக்க வேண்டும். எப்பவும் வடக்கு பக்கத்தில், கிழக்கு பக்கத்தில் அதிகமான ஜன்னல்களை வையுங்கள் என்று வாஸ்து சாஸ்திரம் சொல்லுது. கிழக்கு பக்கம்தான் சூரியன் உதிக்கிற பக்கம். சூரியன் உதிக்கிற கிழக்கு பக்கத்திலையும் வடக்கு பக்கத்திலையும் பெரிய பெரிய ஜன்னல்களை வைக்க வேண்டும். தெற்கு பக்கத்திலையும் மேற்கு பக்கத்திலையும் சின்ன ஜன்னலாக இருக்கணும். வடக்கு கிழக்கில் பெரிய ஜன்னலும் தெற்கு மேற்கில் சின்ன ஜன்னல்களும் வைத்தால் வாஸ்துப்படி அமைக்கப்பட்ட வீடு. இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நீங்கள் பார்த்து வீடு வாங்கினீங்களா இருந்தால் அந்த வீட்டில் நீங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பீர்கள். என்ன நேயர்களே, நாளை மற்றுமொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.